இதுவாக இருந்தது. ஒண்ணு வேண்டாம், சபையில உட்கார்றார் ஒருத்தர், ஒரு புதியவர் வரும்போது அவருக்கு இடம் கூட கொடுக்கறது இல்லை. அதை பெற்றோர் சொல்லலாம், கீழே இறங்கி உட்காரு. ஒரு முதியவர் இருக்கிறார், அந்த அந்த இடம், அந்த நாற்காலியை கூட கொடுக்காத திருச்சபை மக்கள் இருக்கிறார்கள். கவனிங்கள், நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், சாக்ரிஃபைஸ் ஃபார் கிரைஸ்ட். 32 நிலங்களையும் வீடுகளையும் விற்றார்கள். விற்கப்பட்டதை அவருடைய அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அடுத்த வார்த்தை, அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லை. சாக்ரிஃபிஷியல் லைஃப் இருக்குதா? இல்லையே. தூக்கத்தோட மனதில்லை, ஒருவேளை சாப்பாட்டோட மனதில்லை, கொஞ்ச நேரம் முழங்கால் போட மனதில்லை. நோ சாக்ரிஃபைஸ். காணிக்கு போட மனதில்லை, நமக்கு தேவைப்படுமே. தசமமா கொடுப்புக மனதில்லை. தியாக மனப்பான்மை இருந்தாதான் அது வரும். என்ன நினைக்கிறோம்? எனக்கு பயன்படுமே, என் பிள்ளைகளுக்கு பயன்படுமே, என் வீட்டாருக்கு பயன்படுமே. திரும்ப சொல்லுகிறேன், அந்த அந்த வில்லிங்னஸ் என்ற வார்த்தை முதல்ல கவனிங்க. முதல்ல ஃபியர்லெஸ்னஸ், இரண்டாவது ஜாய்ஃபுல்னஸ், மூன்றாவது ஹோலினஸ், நான்கு வில்லிங்னஸ். ஒரு பாருங்க, நீ கட்டாயப்படுத்தி வர வேண்டிய ஜபத்துக்கு வாங்க, ஏதோ பாஸ்டருக்காக வராங்க. ஜபம் யாருக்காக பண்ற? உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஏதோ பாஸ்டர் கட்டாயப்படுத்தி பாஸ்டர் பிரியப்படுத்தணும். அந்த அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளே அந்த வில்லிங்னஸ் இருக்கும். நாட் ஓன்லி வில்லிங்னஸ், ஒரு தியாக மனப்பான்மை இருக்கும். அடுத்த வார்த்தை, சர்வ் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும். நான் சொல்வது ரெடினஸ். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6:3. அவர்கள் அந்த 6:3 சொல்லுகிறது, அந்த 6:3 அவர்கள் நற்சாட்சி, அதாவது 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்கு? பந்தி விசாரிக்கிற வேலைக்கு. கவனித்து பாருங்கள், பந்தி விசாரிக்கிற வேலை. கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அதாவது அன்பான தேவ பிள்ளைகளே, ரெடினஸ் டு சர்வ் கிரைஸ்ட். வார்த்தையிலும் படிக்கிறேன், அது எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. இன்னைக்கு மைக் பிடித்து பாடுகிற மக்கள், விரும்புகிற மக்கள் ஏராளம். ஆலயத்துல ஒரு சின்ன வேலை, ஒரு துப்புரவு வேலை, ஒரு கிளீன் பண்ற வேலை, ஒரு கட்டட வேலை, ஏதோ ஒரு காரியத்தை கிளீன் பண்ணணும். நோ நெவர். அடுத்த நிமிஷமே டிசப்பியர், அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனா பாட்டெல்லாம் பாடுவோம், காடானாலும் மேடானாலும் நிறைய பாட்டு. வாழ்ந்தாலும் உம்மோடு, மரித்தாலும் உம்மோடு. இந்த வசனத்தை படி கேளுங்க. அவர்கள் பந்தி